நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்றைக்கி வந்து கவிஞர் ராஜா வெல்லூர், நம்ம ஃபேஸ்புக் நண்பர், என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கை வந்து எனக்கு வந்து அனுப்பி விட்ருக்காரு. படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பிடிச்சதே என்னென்னா, அதாவது நான் எழுதியிருக்கேன், எனக்கு உங்களை தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் புகழ்ந்துலாம் இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து பேச வேண்டாம். ஆனால் என்ன உங்களுக்கு அதை படிச்சுட்டு என்ன நேர்மையான கருத்து சொல்லணுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்லா தான் எழுதியிருப்பார். நான் தொடர்ந்து வாசிச்சுட்ருக்காரு, நல்ல வாசகர். இருந்தாலும் இப்போ தான் அந்த புக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அதை தான் உழைச்சிட்ருக்கேன். இந்தா ஒரு உனது வருகைக்கான நற்குறிகள், வெல்லூர் ராஜா நண்பர் தான். புக் வந்து படிச்சுட்டு எங்கே இதில் போட்டிருக்காரு, நம்ம வேரல் பதிப்பகம், அம்பிகா அக்காவோட வேரல் பதிப்பகத்தில் தான் வந்து போட்டிருக்காரு. டேட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம இந்த புக்கை படிச்சுட்டு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உடனே டக்குன்னு இன்றைக்கி ஒரு கவிதை இன்றைக்கி இதுலேருந்து போட்டுருவோம். சரியா? வெயிட் பண்ணுங்கள், படிச்சுட்டு வரேன். பேர்: பூக்காத மரத்தில் ஒரு கொடி பின்னி பின்னி படர்ந்து உச்சி கிளை வரை பூவாய் பூத்திருக்கிறது. காற்று தொடும்போதெல்லாம் பூக்கொண்டையை ஆட்டி ஆட்டி சிலிர்க்கிறது அப்பெருமரம். நல்ல ஒரு ரசனைலாம். இந்த கவிதை வந்து என்ன சொல்லுதுன்னா, பூக்காத மரத்திற்கு கிடைத்த ஒரு எதிர்பாராத பேர். எப்படி சொல்லணும்னா, அந்த மரம் வந்து ஒரு காலமும் பூக்காது, ஆனால் அதில் படர்ந்திருக்க கொடி வந்து பூக்கும். வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு வந்து என்ன தோணும், அந்த மரம் தான் பூத்திருக்கு, அந்த மரத்தில் தான் பூத்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். அப்போ காற்றடிக்குன்னு சொல்ல அந்த மரம் வந்து ஆடுது. அப்போ அது ஒரு மகிழ்ச்சியில் ஆடுது, தானே பூத்திருக்கதா நினச்சி அது ஆடுது. இது ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி, ஒரு ரசனை. இது ஒரு ரசனை நல்லா இருக்கு. இது இப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு தம்பதி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பக்கத்து வீட்டில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு குழந்தை திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். திடீர்னு ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த கோணத்துலேயும் இதை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற கோணம், அந்த கவிதையை படிக்கும்போது உங்களுக்கு என்ன கோணத்தில் தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த புக்கில் வந்து இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக வாசிக்கலை, ஃபுல்லாக இந்த புக்கை இன்னும் வாசிக்கலை. வாசிச்சுட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். உண்மையிலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து போடுறேன். ஓகே.